நல்ல கேள்வி. இப்போ நம்ம உடம்புக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம மசாலா பொருள் மத்தியானம் சாப்பிட்டோம், சாயங்காலம் பசிக்கலன்னும் போது நீங்க சொல்ற அந்த பசி குறையுது. பொய் பசி பசி வருது, ஆனா சாப்பிட்டா உடனே வயிறு ரொம்பிடுது. சாப்பிட்டோன்னு வயிறு உப்புசுமா கல்லு மாதிரி ஆயிடுது, ஏப்பம் வருது, வந்தாக்கா திருப்தி இல்லை. 4 மணிக்கு நம்ம அதை எடுத்து அந்த தோலை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோம். 20,000 வருஷத்துக்கு முன்னே அதை நம்ம உணவாகிறது கஷ்டப்பட்டோம். நெல்லும் கோதுமை என்ன செய்யுது, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், நம்ம தோலை அப்போ மேல் தோலையும் எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த கிரெயினையும் எடுத்துட்டு நல்லா பாலிஷ் பண்ணி, பழுப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டேன், ரொம்ப வெள்ளையாக தும்பப்பூ மாதிரி இருந்தால் தான் சாப்பிடணும், ரொம்ப வெள்ளை அரிசி வந்துடுச்சு. நம்ம பாரம்பரிய உணவு தான் எனக்கு நல்ல உணவு. நம்ம காய்கறிகள், நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா கூட காய்கறி நிறைய சேர்த்து. இப்போ பிரியாணி சாப்பிட்றவங்க அதுக்கு ஈக்குவலாக ஆனியன் பச்சடி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. குழாய், இரைப்பை, கணையம், கல்லீரல், சிறுகுடல், பெருங்குடல், ஆசனவாய், எங்கே வேணாலும் கேன்சர் வரும். ஸோ ஹார்ட் டிசீஸ்னாக்கா ஹார்ட்டில் அவ்வளோ கேன்சர் வராது. இப்போ கேன்சர்னு நம்ம பயப்படக்கூடிய ஃபீல்டு மெயினாக கேஸ்ட்ரோன்டாலஜியும். அதாவது ஜீரண சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் ஒரு இடத்துல ஒரு குழுவாக இருந்து எல்லா தீர்வுகளும் கொடுக்கறதுக்காக ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அதை இன்றைக்கி லான்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் கூடியிருக்கோம். இந்த சிறப்புக்கு போகிற பத்திரிகை தோழர்களுக்கு மிக நன்றி. உங்களுக்கே தெரியும், கோடை காலம், குளிர்காலம், இந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி ஜீரண பிரச்சனைகள் இப்போ தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. அது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், லேக் ஆஃப் ஸ்லீப், இரவில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இரவில் அதீத நேரத்தில் உணவு உட்கொள்வது, உடல் பருமன், உடற்பயிற்சி இல்லாதது, அதுக்கப்புறம் நம்ம காரமாக இல்லை மசாலா பொருட்கள் சாப்பிட்றதுனால ஏற்படும் அசிடிட்டி, இதிலிருந்து ஃபேட்டி லிவர், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது இல்லாமல் நம்ம பரவலாகவே குடல் மற்றும் பேன்கிரியாஸ், இந்த லிவர், இதிலெல்லாம் புற்றுநோயும் அதிகரிச்சுட்டு வருது. இப்படி சாதாரண அசிடிட்டி, அஜீரணத்திலிருந்து நம்ம நம்மளை பயமுறுத்தக்கூடிய கல்லீரல் மற்றும் கேன்சர் நோய்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல முறையான கண்டறிதல், முறையான சிகிச்சை, நல்ல தீர்வோடு போகிறதுக்காக தான் அந்த உயர்ந்த நோக்கத்தோடு எல்லாரும் சேர்ந்து செயல்படுற ஒரு சிறப்பான மையமாக இது நாங்கள் அமைச்சிருக்கோம். இதுக்கு பத்திரிகை நண்பர்கள் செய்தியை கொண்டு போயிட்டு பொதுமக்களுக்கு சேர்த்து உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பு வேணும்னு கேட்டுக்கோங்க. ஆமாம், இப்போ டைஜஷன்னாக்கா நமக்கு நெஞ்செரிச்சல் இருக்கு இல்லைங்களா? நெஞ்செரிச்சல் எது கழிக்கிறது நமக்கு சுலபமாக தெரியும். பட் சில பேருக்கு தொண்டையில் கட்டை போட்ட மாதிரி அடைக்கிறது, குரல் மாறுறது, இது கூட டைஜஷன். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஜீரணத்தில் இங்கே இது அதே மாதிரி கீழே மலைப்பழக்கம் இருக்குது. இப்போ மலம் போகிறதுல நமக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்குது. டெய்லி போயிடுவோம், இல்லை 2 நாளைக்கு போகிறது. அந்த ரொட்டீன் மாறும்பொழுது, இல்லை வயிறு வலிச்சு நீடிக்கும் போது, வயிறு உபூசம், மலத்தில் ரத்தம் கலந்து வர்றது, இல்லை ரத்த இழப்பு நமக்கு காரணம் இல்லாமல் திடீர்னு டயர்டாகிறோம், மூச்சு வாங்குது. அப்போ ஜீரண மண்டல நோய்கள் நேரடியாக தெரியாமல் சுற்றி வளைச்சு கூட வரும். இப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம மூச்சு வாங்குது, டயர்டாக இருக்கோம், சத்து கருவில் பார்த்தா பிரச்சனை வயிறுலையோ இல்லை குடல்லையோ இருக்கும். அதனால் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னாக்கா உங்களுடைய குடும்ப மருத்துவரையோ இல்லை எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்டாக இருந்தால் கூட பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு ஜென்ரலாக பார்க்குற அந்த நல்ல அனுபவம் அந்த மருத்துவரை நீங்கள் அணுகுனாக்கா தக்க வழிகாட்டுங்க. ஆமாம், இப்போ கேன்சர் இந்த உடம்புலேயே ஜீரண மண்டலம் தான் அதிகமாகும். ஏன்னா பெரிய மண்டலம் இல்லைங்களா? வாயில் ஆரம்பித்து உணவு குழாய், இரைப்பை, கணையம், கல்லீரல், சிறுகுடல், பெருங்குடல், ஆசனவாய், எங்கே வேணாலும் கேன்சர் வரும். ஸோ ஹார்ட் டிசீஸ்னாக்கா ஹார்ட்டில் அவ்வளோ கேன்சர் வராது. ஸோ கேன்சர்னு நம்ம பயப்படக்கூடிய ஃபீல்டு மெயினாக கேஸ்ட்ரோன்டாலஜியும் பண்ணலாம். அந்த பயம் இருந்தாலும் வர வேண்டியது எங்க கிட்ட. ஆமாம் ஆமாம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் இந்த டிபார்ட்மெண்ட். இப்போ கல்லீரலுக்காக சிறப்பாக அதுக்குன்னு பயிற்சி எடுத்துட்டு அந்த நோய்களுக்கு சிறப்பு கவனம் கொடுக்கணும். எல்லாரும் ஒரு டீமாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு உதவி தேவை அவங்க வராங்க. அப்படி பேஷண்ட்டுக்கு சீம்லெஸ்னாக்கா எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு ஒட்டுமொத்தமான ஒழுங்கான சிகிச்சைக்கு நாங்கள் உத்தரவாதம். கான்ஸ்டிபேஷன் 120 பேருக்கு இருக்குது. ஸோ அந்த மலப்பழக்கன்றது நமக்கு மாறும்பொழுது, மோஷன் ரொம்ப கடினமாக வரும்போதோ இல்லை அதை வெளியேற்றுறதுக்கு நம்ம அதிகம் சிரமம் எடுத்துக்கிட்டோம், அப்படி சிரமம் எடுத்தாலும் முழுமையாக வெளியேறல, புவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி இல்லாத, இப்படி பல காரணங்களுக்காக பேஷண்ட் ரெட் ஃப்ளாக்
அது மாதிரி ஒரு நபருக்கு வந்து ஒரு மலச்சிக்கல் கூட வேற என்னென்ன அவங்க உடம்பை சுற்றி குடலை சுற்றி வேற உபாதைகள் இருக்கிறதான்றதை பொறுத்து அதனுடைய வெயிட்டேஜ் அதிகமாகும். சிம்பிளாக இருந்தாக்கா நம்ம வந்து நீர், நார்ச்சத்து, உடற்பயிற்சி, அது அப்புறம் நம்ம மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய மருந்துகள் இருந்தாக்க அதை தவிர்க்கணும். அப்படி கொண்டு போயிடலாம். பட் வந்து நாள்பட்டு இருக்குது, இப்போ அதிகமாக இருக்குது, வேறு சில இல்லை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு கண்டுபிடிச்ச வைத்தியம் பண்ணணும். அதுதான் வந்து என்னென்ன சொல்லணும்னாக்கா எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ண அவசியம் இல்லை. சிம்பிளானவங்களுக்கு சிம்பிளான மருந்து கொடுக்கணும். கொஞ்சம் வந்து ஆபத்தாக உள்ளவங்களுக்கு சிம்பிளாகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து தள்ளி போகணும். ஒரு சில நேரத்தில் அங்கே ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு கட்டி இருந்து அதனுடைய அடைப்பினால மலச்சிக்கல் வரும். 60 வயசு நபருக்கு திடீர்னு அந்த மாதிரி ஆகுது, ரத்தம் கம்மியாக இருக்குனாங்க, நம்ம குயிக்காக ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்குது. நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் வந்து 3 மாதம் 6 மாதம் வந்து இந்த மலம் இலகிற மருந்து கொடுத்துட்டு நம்ம தள்ளி போடணும். அதாவது செய்யத்தக்க செய்யாமையும் கெடும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுறதும் தப்பு. அதே மாதிரி தேவையில்லாத சில வடிவேல் சொல்லுவாருங்களா, ஆணியெல்லாம் கொடுங்கக்கூடாதுன்னு சொல்லுவார் இல்லையா, தேவையில்லாத. இப்போ தேவையில்லாமல் வர்றவங்களுக்கெல்லாம் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதுக்கு பேர் தான் வந்து அனுபவம். இவங்களுக்கு இது வேணும், இது போதும், இவங்களுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு கண்டறிஞ்சு செய்கிறது தான் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கு. ஆமாம், எல்லாம் எப்படி நாங்கள் வந்து இதை வந்து கொண்டு வரோம்னாக்கா, இது மாதிரி எல்லா டாக்டரும் ஒன்றா கூடி ஒரு பேஷண்ட்டை பற்றி நம்ம வந்து பேசி, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் அனுப்புவாங்க. அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு இடத்துல கூடி வாரத்துக்கு 2 தடவை இந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், இது சரியான்ட்டு இந்த ஒப்பீனியன்லாம் ஃப்ரீயாகவும் எத்திக்கலாகும். மருத்துவத்தில் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து லேசாக விலகுனா கூட இன்னொருத்தவங்க, இப்போ ஒருத்தவங்களுக்கு எல்லாமே தெரியாது இல்லைங்களா, அதனால் அவங்களுடைய சிறப்பு அறிவை வந்து ஒரு இடத்துல சேர்த்து அந்த பெனிஃபிட்டை பேஷண்ட்டுக்காக எடுத்துகிட்டு போகிற அந்த அப்ரோச் வந்து எங்களுடைய சிறப்பு அம்சமாக சொல்லணும். இதையே ஆமாம், அதுக்கு தான் நான் என்னுடைய உரையில் ப்ரிவென்ஷன் சொன்னேங்களே. ஏன்னா வியாதி வந்து வைத்தியம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நல்லா ஆக்கணுன்றது டாக்டரோட நோக்கமாக இருக்கக்கூடாது. வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு அதுக்கு நாங்கள் வந்து இப்போ ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் நடத்துகிறோம். ஹெல்த் கேம்ப்பு, ஸ்க்ரீனிங் கேம்ப்பு, இந்த மாதிரி மீடியா அண்டு சோஷியல் மீடியா இருக்குது. அதில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து முறையான சாப்பாட்டில் எந்த விதத்தில் வந்து நம்ம ஒரு பரிபூர்ண உணவு, இப்போ வந்து காய்கறின்னு இருக்குன்னா 3 வகை காய்கறி இருக்குது. ஒன்று வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க, கீரை, முட்டைக்கோசு, அதெல்லாம் அதில் வரும். இன்னொன்று வந்து டியூபர், பூமிக்கு அடியில் வேலை இருக்குது, இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, இதெல்லாம் அதில் வரும். இன்னொன்று வந்து அதர் வெஜிடபிள், வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காயிலேருந்து வரும். இந்த பிளான்ட் ஃபைபர் தான் நம்ம குடலில் இருக்கிற 100 ட்ரில்லியன் பாக்டீரியாவுக்கு உணவு. நம்ம சாப்பிட்ற மைதாவோ, அரிசியோ, முட்டையோ, இறைச்சியோ வந்து நமக்கு, நம்ம சாப்பிட்ற தாவர உணவில் நம்ம பயன்படுத்தாமல் நம்ம மிச்சம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பாக்டீரியா இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி பரிபூர்ண உணவுனா 300-400 கிராம் காய்கறி டெய்லி வேணும். அந்த 3 குரூப்லேருந்து வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம், கொஞ்சோண்டு காய் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். எந்த அளவுக்கு காய்கறி சாப்பிடணும்னு சொல்லி அந்த உணவு பழக்கத்துலேருந்து ராத்திரியில் அனாவசியமாக கண்டு முடிக்காதீங்க. மது வந்து அளவுக்கு அதிகமாக அருந்தவே கூடாது. அப்படி தேவைன்னா வந்து ஒரு லிமிட் இருக்குது. உடல் பருமனை மெயின்டைன் பண்ணுறது, உடற்பயிற்சியோட முக்கியத்துவம், இதெல்லாம் கொண்டு போகிறது தான் வந்து மருத்துவர்களோட முக்கிய கடமை. வந்த பிறகு ட்ரீட் பண்ணுறதுன்றது வந்து செகண்ட் தான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அது நம்ம நல்ல கேள்வி. இப்போ நம்ம உடம்புக்கு வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம மசாலா பொருள் மத்தியானம் சாப்பிட்டுட்டோம், சாயங்காலம் பசிக்கலன்னும் போது நீங்கள் சொல்கிற அந்த ஓவர் த கவுண்டர் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓடிசின்னு ஆங்கிலத்தில், நம்மளா போயிட்டு வருது. இது வந்து கடையில் கிடைக்கிறது. பட் காலங்காலமாக நம்ம ஓம வாட்டர் குடித்தோம், ஜீரக தண்ணி குடித்தோம், அப்புறம் இது கிராமத்தில் சோடா வாங்கி குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண ரெமெடி. இதுக்கு வந்து இது தப்பே கிடையாது. நம்ம உடம்புக்கு தற்காலிகமான ஒரு பின்னடைவு ஏற்படுதுன்னா அதுக்கு நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம பாட்டி சொன்னது, நம்ம வீட்டில் கை வைத்தியம், இந்த மாதிரி ஏற்கனவே வந்து சிம்பிளான மருந்துக்கு சாப்பிட தப்பு கிடையாது. எதை வந்து நம்ம வந்து ஜனங்களுக்கு கொண்டு போகணும்னாக்கா, நமக்கு தேவையில்லாத வந்து புதுசாக வந்து அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்ட்டு பரிச்சயம் இல்லாத பொருள் நம்ம கொண்டு வரக்கூடாது. இப்போ வந்து ஒரு ஆவாரம்பு கஷாயம் குடிக்கிறேன், ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன், இதெல்லாம் நல்ல பொருளுங்க தான். பட் அதை நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது நமக்கு ஒத்துக்கலன்னு இருக்கும்.
இப்போ வந்து ஒரு எந்த பொருளும் இந்த உலகத்தில் எந்த பொருளுமே வந்து கெட்ட பொருள் கிடையாது. ஆனால் நமக்கு ஒத்துக்காமல் போகலாம். இப்போ அமாக்சிலின் நல்ல ஆன்டிபயோட்டிக், பட் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அது வந்து ஒத்துக்கலைனாக்கா அது உங்களுக்கு ஒத்துக்கல. அதனால் புதுசாக நம்ம வந்து ஏதாவது செய்யும் பொழுது நமக்கு அந்த நேரத்தில் வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, இல்லை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை அதிகமாகுதுன்னா அதை உய்த்துணர்ற சக்தி வேணும். நம்ம வந்து கை வைத்தியம் பார்த்துக்க தப்பு கிடையாது. அது நமக்கு நல்லது செய்தா கெடுதல் செய்தான்றதை நம்ம அனுமானிக்கணும், அவதானிக்கணும். கவனம் வேணும். எப்பொழுதுமே வந்து இந்த சூதானமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கவனம் வேணும், நம்ம உடம்பு பற்றி கவனம் வேணும். அந்த கவனத்தில் வந்து நமக்கு வந்து தப்பாக போயிட்டுருக்கு, பசி குறையுது, பொய் பசி வருது, ஆனால் வந்து சாப்பிட்டா உடனே வயிறு ரொம்பிடுது, சாப்பிட்டோன்னே வயிறு வந்து உப்புசமாக கல் மாதிரி ஆகிடுது, ஏப்பம் வருது, வந்தாக்கா திருப்தி இல்லை, 4 மணிக்கு வரைக்கும் 5 மணி வரைக்கும் 12 மணிக்கு சாப்பிட்டது அப்படியே இருக்குது, உடல் எடை குறையுது, காற்று அழுத்தமாகி மூச்சு வாங்குது, மாறு படப்படுகிறது, அந்த மாதிரி வந்து உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கல, நல்லா இல்லைன்னா மருத்துவர் அணுகலாம். பட் சாப்பிட்டு நல்லா ஆயிடுச்சு, அடுத்த வேலை நல்லா இருக்கீங்க, வாழ்க்கை முன்ன மாதிரி போயிட்டு இருக்குனாக்கா அப்பப்போ கை வைத்தியம் பார்த்துக்க தப்ப. அதுக்கெல்லாம் ஜனங்களை மிரட்டக்கூடாது, பயப்படுறது. இந்த பரோட்டா சாப்பிட்றது வந்து இந்த குடல் பிரச்சனை இந்த வேற எதுவும் சொல்றாங்களே, நான் அந்த காய்கறி பற்றி சொல்லும் போது ஒரு உதாரணம் சொன்னேன், மைதான்னு. இப்போ ஒரு ஒரு தானியத்தில் வந்து தோல் மட்டும்தான் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்காக அந்த தானியம் வந்து இயற்கை படைச்சிருக்கு. புல்லுல இருந்து தான் வந்து புல்லரிசி வந்து உருவாக்கும், அப்புறம் அரிசி கோதுமைலாம் உருவாச்சு. நம்ம வந்து அதை வந்து எடுத்து அந்த தோலை எடுக்கிறது கஷ்டப்பட்டோம். 20,000 வருஷத்துக்கு முன்னே அதை நம்ம உணவாகிறதுக்கு கஷ்டப்பட்டோம். நெல்லும் கோதுமை என்ன செய்யுது, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், நம்ம தோலை கொஞ்சம் சுலபமாக உரிச்சு கொடுத்தோம்னா இவன் நம்மளை வளர்ப்பான், நம்ம சந்ததியை வளர்ப்பான் அப்படின்ட்டு அவங்க நமக்கு விட்டு கொடுத்தாங்க. தானியங்களும் நமக்கு விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்ததை நம்ம என்ன பண்ணோம், வெறும் அவிச்சோ பச்சையாவோ அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு உமியை எடுத்துட்டு நம்ம பழுப்பு அரிசியும் பழுப்பு கோதுமையும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ என்னாச்சு, நம்ம வந்து அதனுடைய அந்த கிரெயின் எங்கே புரோட்டீன் இருக்கோ எங்கே ஃபைபர் இருக்கோ அதை எடுத்துடுறோம். ஏன்னா அது இருந்தால் கெட்டு போயிடும். பழைய காலத்து அரிசியெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னாக்கா 3 மாதம் 6 மாதத்தில் வந்து அது வந்து கொஞ்சம் பூச்சி வந்துடும். இப்போத்தி அரிசி நீங்கள் வந்து வருஷக்கணக்காக வச்சுருந்தா கூட ஒன்றாகாது. அப்போ மேல் தோலையும் எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த கிரெயினையும் எடுத்துட்டு நல்லா பாலிஷ் பண்ணி, பழுப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டேன், ரொம்ப வெள்ளையாக தும்பப்பூ மாதிரி இருந்தால் தான் சாப்பிடணும், ரொம்ப வெள்ளை அரிசி வந்துருச்சு. அந்த அரிசியே கெடுதல்னும் போது அதை இன்னும் ரீஃபைன் ஆகி அல்ட்ரா ரீஃபைன் ஆகி மாவாக்காது என்னென்ன அடையாளம் தெரியாததில் செய்யப்படுற பொருட்கள் தான் வந்து பரோட்டா நூடுல்ஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து அந்நிய உணவுகள்லாம் ஃபாரின் சொல்ல, நம்ம உடம்புக்கு அந்நியப்பட்ட உணவுகள். எப்போ ஆசைக்கு பசங்களுக்கு கொண்டு போய் அப்போ வாங்கி கொடுக்கலாம், இதே வந்து பொழப்பா தெரியக்கூடாது. நம்ம பாரம்பரிய உணவு தான் எனக்கு நல்ல உணவு. நம்ம காய்கறிகள், நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா கூட காய்கறி நிறைய சேர்த்துங்க. இப்போ பிரியாணி சாப்பிட்றவங்க அதுக்கு ஈக்குவலாக ஆனியன் பச்சடி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, ஆனியனில் நம்ம கிருமிக்கான உணவு இருக்குது, தயிரில் வந்து நல்ல ப்ரோபயோட்டிக் இருக்குது. அது ரெண்டும் ஈக்குவலாக சாப்பிடும்போது உங்களுக்கு அடுத்த நாள் குடல் பழக்கம் மாறாது. இல்லை வெறும் நான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன், என்னை மட்டும் பார்த்துக்குவேன், எனக்குள்ள இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் நான் வந்து கண்டுக்க மாட்டேங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு மலச்சிக்கலோ எரிச்சலோ ஏதாவது வந்து கை மேலே பலன்னு சொல்கிறாங்களே கிடைக்கும், பின் விளைவுகள் தெரியும் உங்களுக்கு.